யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதை வந்து மானிட்டேஷனுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி தேவை, அவங்க என்ன கண்டிஷனுக்கு நம்ம அப்ரூவ் ஆனாதான் நம்மளுக்கு மணி ஏர்ன் பண்ண முடியும், அப்படி மணி ஏர்ன் பண்றதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி தேவை அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து மானிட்டேஷனுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் யூடியூப்புக்கு நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோ கொடுக்கலாம். இப்போ நீங்கள் யூடியூப் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கணும்னா, நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோ இருக்குல்ல அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அப்படி யூடியூப் ஸ்டூடியோ டவுன்லோட் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும், டவுன்லோட் பண்ணுங்க. இன்னும் வெப்சைட் கூட இருக்கு, studio.youtube.com அடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதில் ஏன் இருக்கும் பாருங்க, டாஷ்போர்டு இப்படி இருக்கும். நான் நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அதில் வந்து 2வது சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஏனில் நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டின்னு போட்டு காட்டியிருக்கு. எலிஜிபிலிட்டின்னு காட்டியிருக்காங்க பாருங்க. இது 500 சப்ஸ்கிரைபரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். இதில் நீங்கள் 3 வீடியோ வந்து 90 டேஸ்க்குள்ள வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிலிட்டி. அண்டு அதோட சேர்ந்து நீங்கள் 3000 வாட்சிங் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும், அல்லது 3 மில்லியன் வியூஸ் வந்து 90 டேஸ்க்குள்ள வந்து வியூஸ் போயிருக்கணும். நீங்கள் அப்லோட் பண்ண ஷார்ட் வியூஸ் வந்து ஷார்ட் வீடியோ வந்து நீங்கள் 3 மில்லியன் வியூஸ் போயிருந்தால் மட்டும்தான் இதில் 2ல ஏதோ ஒன்று, அதாவது 3000 வாட்சிங் ஹவர்ஸ் இல்லைன்னா 3 மில்லியன் வியூஸ். அது வந்து என்னன்னா 3 மில்லியன் வியூஸ் வந்து 90 டேக்கு மட்டும்தான் லிமிட்டு. பட் இந்த வாட்சிங் ஹவர்ஸ் வந்து 1 வருஷத்துக்கு கணக்கு வச்சிருக்காங்க. இது 2 ஏதோ ஒன்று நீங்கள் அப்ரூவ் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், மானிட்டேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது 500 சப்ஸ்கிரைபர் அண்டு 3000 வாட்சிங் ஹவர்ஸ் அல்லது 3 மில்லியன் வியூஸ், இந்த 2ல ஒன்று இருந்தாவே போதும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி. ஆனால் பட் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கும் பாருங்க, இது எலிஜிபிலிட்டின்னு இருக்கு. 1000 சப்ஸ்கிரைபர் 1 வருஷத்துல நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். அண்டு 4000 வாட்சிங் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோவில் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். மெயின் வீடியோவில் ஷார்ட் வியூஸில் 10 மில்லியன் வியூஸ் போயிருக்கணும். நீங்கள் அப்லோட் பண்ண ஷார்ட் வீடியோவில் அந்த வியூஸ் வந்து 10 மில்லியன் வியூஸ் போயிருக்கணும். அப்போ தான் வந்து எலிஜிபிலிட்டி ஃபாருக்கு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்ரூவாக அவங்க கொடுக்குறாங்க, அப்ரூவ் கொடுப்பாங்க. ஆனால் பட் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்கள் மணி சிம்பிள் காட்டுறதுக்கு இந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட்டு உங்களுக்கு வரும். அது வரைக்கும் உங்களுக்கு பெண்டிங்கில் தான் இருக்கும். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியும். லாஸ்ட்ல இருக்கிற எலிஜிபிலிட்டி. இப்போ இதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமும் இருக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வந்து ஃபுல்லாக 2மே வந்து மெட்டா கம்பெனி. அந்த கம்பெனி இருக்கிறதுனால நீங்கள் வந்து சடனாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாதான் அதோட கண்டிஷன்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பண்ணலாம். இப்போ ஃபேஸ்புக் நீங்கள் வந்து குரோம்லேயோ இல்லை கூகுள்லேயோ போய் ஃபேஸ்புக் மானிட்டேஷன் எலிஜிபிலிட்டி அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்லேயே காட்டிடும் பாருங்க, ஃப்ரெண்ட் சைட்லேயே வந்து காட்டிடும். உங்களுக்கு இந்த மணி ஃபேஸ்புக் ஸ்டார்ட்ல வந்து 500 ஃபாலோவர்ஸ் நீங்கள் வந்து அந்த 30 நாளுக்குள்ள நீங்கள் வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் கண்ட்ரி வர எலிஜிபிலிட்டி கண்ட்ரி வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன கண்ட்ரி வந்து அப்ரூவ்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இந்தியாவும் இருக்குது, அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ஃபார் ஏர்ன் மணின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் 500 ஃபாலோவர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்கள் ஏஜ் வந்து 18 ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கண்ட்ரி வந்து எலிஜிபிலிட்டின்னு தான் அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக் ஆயிரும். இந்தியா இந்த மாதிரி நிறைய கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. பட் இந்தியா வேறுனா உங்களுக்கு கிளிக் ஆயிரும். அதுலேயே மென்ஷன் பண்ணிக்கிறனால நீங்கள் அதில் பார்த்து எலிஜிபிலிட்டி பண்ணிக்கலாம். இப்போ வந்து யூடியூப்புக்கு எப்படி யூடியூப் studio.com நீங்கள் போட்டீங்கன்னா அதே மாதிரி ஃபேஸ்புக்குக்கும் ஆப்பும் இருக்குது. நீங்கள் அந்த create.studio.com இருக்குது, அந்த வெப்சைட்ல போய் கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். மானிட்டேஷன் என்ன எலிஜிபிலிட்டின்னு கூட செக் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஆப்லேயே நீங்கள் செக் பண்ணுறதாவும் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ்புக் ஆப் நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா மேலே அந்த இருக்குது பாருங்க, அந்த நான் டச் பண்ணுற பாருங்க, அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா டாஷ்போர்டு வந்து இந்த மாதிரி இருக்குது. அந்த டாஷ்போர்டில் வந்து 2 ஸ்டாண்டர்டாக இருக்கிறது மானிட்டேஷன் இருக்குது பாருங்க. ஓகேங்களா, இந்த மானிட்டேஷன் ரீல்ஸ் இந்த மாதிரி இருக்கு. இன்சீன் ஏட்ஸ்ன்னு இருக்குது பாருங்க, அதை நீங்கள் வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்து காட்டுறாங்க பாருங்க.
எலிஜிபிலிட்டி கண்ட்ரி, அந்த எலிஜிபிலிட்டி கண்ட்ரி இந்தியாவும் ஒன்று இருக்கிறதுனால உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிரும். அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கண்டக்ட் மானிட்டேஷன் பாலிசி அப்படின்னா அது வந்து நீங்க ஸ்டார்டிங்ல வந்து இன்ட்ல தான் இருக்கும். நீங்க வீடியோ அப்லோட் பண்ண தான் அது வந்து கேன்சல் ஆகும். மூணாவது வந்து 5000 ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி இருக்கணும். அதாவது என்னன்னா 60 டேட்ஸ்ல நீங்க 5000 ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். 60,000 மினிட்ஸ் வந்து வியூஸ் வந்து போயிருக்கணும். அதாவது 60,000 ஹவர்ஸ் வந்து போயிருக்கணும் நீங்க அப்லோட் பண்ண வியூஸ்ல வீடியோல. இது எலிஜிபிலிட்டி ஃபார் வீடியோ இன்க்ளூட் ஆன் தி இன்டர்நெட் லைவ் அண்ட் பிரைவசி லைவ் அண்ட் பீன் வியூஸ் த லேட்டஸ்ட் 60,000 மீன்ஸ் இந்த லாஸ்ட் 60 டேட்ஸ். அதாவது 60 நாளுக்குள்ள உங்க வீடியோ நீங்க அப்லோட் பண்ண வீடியோ 60,000 மினிட்ஸ் வந்து வாட்ச் ஆகிருக்கணும். வாட்சிங் இது எப்படி யூடியூப்ல வந்து நீங்க 4,000 ஹவர்ஸ் 3,000 ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிற மாதிரி இங்க 60,000 மினிட்ஸ் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 30 டேட்குள்ள 5 வீடியோ வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். எலிஜிபிலிட்டிக்கு 5 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கணும். அது நீங்க எப்படின்னா பண்ணிடுவீங்க. கண்ட்ரியும் எலிஜிபிலிட்டி ஆயிரும். கண்டென்ட் மானிட்டேஷன் பாலிசி அதுவும் உங்களுக்கு இளம்பு ஆயிரும். அது ஒரு பிரச்சனை இல்லை. 5000 ஃபாலோவரை வந்து நீங்க ஆட் பண்ணணும். ஆட் பண்ணினாலும் நீங்க ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து நீங்க ஆட் பண்றீங்க பாத்தீங்களா, அது கமிஷன் 1000 2000 அந்த மாதிரி இருந்தது. அதுவும் அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபாலோவர்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது சில மெத்தட் இருக்கு. ஸோ அந்த நீங்க அதிகமாக ஃபாலோவர் வச்சிருந்தீங்கன்னா அப்படின்னா அவங்களும் அந்த ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்போ நீங்க வந்து அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதனால நீங்க ஃப்ரெண்டு வந்து நீங்க அதிகமாக ஆட் பண்ணீங்கன்னாவே போதும். நீங்க ஃபாலோவர்ஸ் ஆட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆட் பண்ணீங்கன்னாவே அதை ஃபாலோவர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து அது நீங்க போற அப்லோட் பண்ற வீடியோட வந்து வியூஸ் வந்து அதிகமா போய் வாட்சிங் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். 60,000 மினிட்ஸ் வந்து ஹவர்ஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஓகேங்களா, இது ஒரு மெத்தேடு. ஆப்லயே நீங்க போய் பார்த்துக்கலாம். இல்லை வெப்சைட்ல நீங்க போய் பார்க்கணும் அப்படின்னா கிரியேட்டர் ஸ்டுடியோ ஃபேஸ்புக் அப்படின்னு இருக்குது பாருங்க. அதை நீங்க டச் பண்ணீங்கன்னா கிரியேட்டர் ஸ்டுடியோ ஃபேஸ்புக், அதில் நீங்கள் லாகின் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அது இன்லீட் ஆகிடும். ஓகே, இதில் உங்களுக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு மானிட்டேஷன் வந்து அந்த கண்டென்ட்டுக்கு அடுத்தது உங்களுக்கு இன்சைட் அது நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க் போர்டு வந்துடும், இங்கேயே வந்துடும். அது நீங்கள் வந்து ஃபாலோவர்ஸ் எல்லாம் எப்படி எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லி அதுலேயே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து ரெண்டாவது மானிட்டேஷன் வந்து ஈஸியாக இருக்குது பாருங்க. அதுக்கு வந்து வியூஸ் பேஜ் எலிஜிபிலிட்டின்னு இருக்குது பாருங்க. அந்த வியூஸ் பார் எலிஜிபிலிட்டி அப்படின்னா அதே மாதிரி சேம் எழுது. இன்ஸ்டன்ட் ஆட்ஸ் இருக்கு, இன்ஸ்டன்ட் ஆட்ஸ் அண்ட் லைவ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்று நீங்க டச் பண்ணுங்க. இன்ஸ்டன்ட் ஆட்ஸ் நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, இதுலயும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. நீங்க ஃபாலோவர் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க, சேர்த்திருக்கீங்க. 5000 ஃபாலோவர்ஸ்ல நான் 1000 ஃபாலோவர்ஸ் மட்டும்தான் செட் பண்ணிக்கிறேன். ஆனால் அது 21% மட்டும்தான் காட்டிருக்குது. ரெண்டாவது எலிஜிபிள் பார் மினிட்ஸ் வியூஸ் அப்படின்னு சொல்லி 60,000 மினிட்ஸுக்கு 60 டேட்ல நான் வந்து 9% தான் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். அதாவது என்னன்னா இன்னும் 1 மந்த் இன்னும் இருக்கு எனக்கு. கீழே வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு 5 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். நான் வந்து அதில் வந்து 18 வீடியோ நான் 1 ஓகே இருக்கு. ஓகேங்களா, இதுலேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ ஃபேஸ்புக்கை பற்றி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்ன தெரியும். யூடியூப் எப்படியோ அதே மாதிரி சேம் கண்டிஷன் தான் வந்து ஃபேஸ்புக்கும் இருக்குது. ஆனால் ஃபேஸ்புக்கில் வந்து 5000, அதாவது 5000 அவங்க ஏன்னா யூடியூப் பிளாட்ஃபார்மோட ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் ரொம்ப மோர் தென் பீப்புள் வந்து வாட்ச் பண்ணுறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதனால வந்து அதுக்குள்ளான வேல்யூ வந்து எப்படி இருந்தால் இன்க்ரீஸாக தான் இருக்கும். இப்போ அதில் வந்து 1000 சப்ஸ்கிரைபராக வந்து இது 5000 ஃபாலோவராக வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. 5000 to 10,000 ஃபாலோவராக இருக்கும். இப்போ இன்ஸ்டாகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அதே போல சேம் கண்டிஷன். இதே மெட்டா கம்பெனியில் ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராம் மெட்டா கம்பெனி அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராம் ஆப்லையே நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். ஆனால் பட் செக் பண்ணுறத வந்து ஆப்பில் வந்து எலிஜிபிலிட்டி வந்து நம்ம என்ன கண்டிஷன் இருக்கோ அப்படின்னு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். கீழே இருக்கிற டச் பண்ணீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட
எலிஜிபிலிட்டி மானிட்டேஷனுக்கு அப்ரூவ்டா இல்லையான்னு கேட்கும். அதை கிரியேட்டிவ் டூல் அண்ட் கண்ட்ரோலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா மானிட்டேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும் பாருங்க. அந்த மானிட்டேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டிக்கில் இருக்கணும். ஓகே, நீங்கள் எலிஜிபிலிட்டி ஃபார் மானிட்டேஷன் அப்படின்னு இருக்கனா மட்டும்தான் உங்களால் வந்து அப்ளை பண்ணுற ஒரு கண்டிஷன் இருக்குது. அது வந்து நீங்கள் அது பிராண்டட் கம்பெனியில் கூட நீங்கள் லிங்க்டில் கூட இருக்கும். அப்லோட் பண்ணும்போது ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது பிராண்டட் கண்டென்ட் லிங்க்டில் இருக்கும். அது வந்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்படி ஃபேஸ்புக்கில் எப்படி அந்த எலிஜிபிலிட்டி ரிமூவ் ஆகும் அதே மாதிரி நீங்கள் ரிமூவ் ஆகிடும். அதுக்கும் குறிப்பிட்ட டேட்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு லிங்க் வந்து கேன்சல் ஆயிடும். இப்போ இன்ஸ்டாகிராம் ஆப்பில் போய் நம்ம எலிஜிபிலிட்டிக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம பார்த்தாச்சு. அது டிக் மார்க்கு நீங்கள் வந்து அப்லோடு ஆனால் தான் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி ஆவீங்க. அந்த டிக் மார்க்கும் போது நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸை போடும்போது நீங்கள் வந்து ஒவ்வொன்றா அவங்க ரிமூவ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதனால் உங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. இப்போ இன்ஸ்டாகிராம் மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி அப்படின்னு நீங்கள் குரோம்லேயோ கூகுள்லேயோ நீங்கள் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். அதாவது இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைபர் அளவு த மானிட்டேஷன் வீடியோ அண்ட் ஆடியோ கண்டென்ட் வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் லேட்டஸ்ட்டாக 10,000 ஃபாலோவர்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். இன்ஸ்டாகிராமில் 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கணும். அதே 60 டேட்டுக்குள்ளே, அதாவது எப்படி ஃபேஸ்புக் 60 நாளுக்குள்ளேயோ அதே மாதிரி இதுவும் 60 நாளுக்குள்ளே 10,000 ஃபாலோவர் வந்து நீங்கள் வச்சுக்கணும். எலிஜிபிள் ஃபார் கண்டிஷன் அதுதான் அவங்க மெயினாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் எப்படி அப்படின்னா உங்களுக்கு 2 கண்டிஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ஃபேஸ்புக்கில். 60,000 மினிட்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கணும் 60 நாளுக்குள்ளே. நீங்கள் போகிற வீடியோவை வந்து 60,000 மினிட்ஸ் பார்த்துருக்கணும். அது போக எலிஜிபிலிட்டி 5,000 ஃபாலோவர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனை வச்சுருக்காங்க. கண்ட்ரி வந்து எலிஜிபிலிட்டாக இருக்கணும். இன்ஸ்டாகிராம் என்ன கண்ட்ரி எலிஜிபிளோ அதே ஃபேஸ்புக் கண்ட்ரி எலிஜிபிளாக இருக்கும். ஃபேஸ்புக் ரெண்டுமே ஒன்றுனால நீங்கள் கண்ட்ரி வந்து ஒரே நிதாத்தை சேமாக தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து எலிஜிபிலிட்டி அவங்களே கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்தாச்சு, இன்ஸ்டாகிராம் பார்த்தாங்க, அவங்களே வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது எலிஜிபிலிட்டி வந்து நம்ம இந்தியாவும் இருக்கிறதுனால உங்களுக்கு கலப்படணும் அவசியம் கிடையாது. நீங்கள் 18 இயர் ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ ரெண்டுமே சேம் இது தான். 18 இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணினே நீங்கள் வந்து ஓகே அப்ரூவ்ட் ஆகிடுவீங்க. ஆனால் பட் இதில் வந்து வாட்சிங் டைம் எல்லாம் வந்து இதில் கொடுக்கல. அதில் வந்து 60 மினிட்ஸ் கொடுத்துருந்தாங்க, யூடியூப்லும் கொடுத்துருக்காங்க. பட் இன்ஸ்டாகிராமில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ கொடுக்கல. ஆனால் பட் வியூஸை வச்சு கணக்கு வச்சு அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. பட் இதில் இப்போ மென்ஷன் பண்ணது இது மட்டும்தான். 10,000 ஃபாலோவர்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ அது வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஃபேஸ்புக் எலிஜிபிலிட்டியும் பார்த்தாச்சு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் இந்த 3ஓட எலிஜிபிலிட்டி பார்த்தாச்சு. நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால், சோசியல் மீடியாவில் மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு லைஃபுக்கு ஒரு பேசிக் மெத்தேடு தான். இந்த பேசிக்லேருந்து தான் உங்களுக்கு அமௌண்ட்டே வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் அப்படியே இம்ப்ரூவ் ஆக தான் மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பேசிக் மெத்தேடில் உங்களுக்கு வந்து $100 தான் உங்களுக்கு பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு $100 ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு மணி வந்து ஏர்ன் எடுக்க முடியும், மணி எடுக்க முடியும். அந்த $100 ஃபுல்லாகாத வரைக்கும் அந்த மணி வந்து நீங்கள் எடுக்க முடியாது. அது வந்து நீங்கள் 1 மந்த் 2 மந்த் நீங்கள் போடுற வீடியோ பொறுத்து, நீங்கள் போடுற கண்டென்ட்டு வியூஸ் போகிறத பொறுத்தும் அந்த மணி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மணி வந்து 1 மந்த்துக்கு $100 வரைக்கும் உங்களுக்கு கணக்கு. அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா அது நெக்ஸ்ட் மந்த்தோட அமௌண்ட்டாக உங்களுக்கு மாத சம்பளமாக போயிடும். அடுத்த மாதம் சம்பளமாக போஸ்ட்மான் பண்ணிடுவாங்க. அதனால வந்து நீங்கள் வந்து அப்பப்போவே அந்த வீடியோ போட்டு உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு தான் நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிங்க மட்டும்தான் அந்த மாதம் உங்களுக்குனால அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுக்க முடியும், வித்ட்ரா பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியாது. ஸோ இது 3மே இதே கண்டிஷன் ஃபார்மேட்டு தான். ஸோ இதை வச்சு நீங்கள் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கிங்க. சோசியல் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறீங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வீட்டிலேருந்தே ஹோம்லேருந்து நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வெப்சைட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.